Hi friends, it's me Dimple. Welcome back to my channel Dimple Swings. ஸோ இன்றைக்கி கூட என்னோடய வீடியோவில் வந்து நான் ரொம்ப பிரயோஜனமான செல்ஃபாக கேர்ள்ஸ் வீட்டிலே பண்ணிக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபேஷியல் ஒன்று தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். அதோட அது வந்து ரொம்பவே நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பிரைட்ஸுக்கு. அதை வந்து செல்ஃபாக நம்ம எப்படி வீட்டில் பண்ணிக்கலாம், என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னுடைய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய வீடியோஸை எல்லாத்தையும் போய்ட்டு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வந்து நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு டாங்குன்னு வரும். ஸோ மறக்காமல் என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாஸ் மேஜிக் ஏர் ஆயில் 100% ஹோம்மேட் ப்ராடக்ட். அண்ட் இவங்க ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவுமே டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட FB பேஜ் இருக்குது அம்மாஸ் மேஜிக் ஏர் ஆயில். மறக்காமல் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணும்போது மறக்காமல் எங்களோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணுங்கள். #Dimple040 அப்படிங்கிற எங்களோட ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்கு. பேண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் காணிக்க போகிறேன். இது வந்து கோல்டு ஃபேஷியல் கிட். மோனிகா பியூட்டி சென்டரோட கோல்டு ஃபேஷியல் கிட். இது மோஸ்ட்லி வந்து நான் பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வர கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே பண்ணுற ஃபேஷியலுக்காக நான் யூஸ் பண்ணுறது கிட். இதில் வந்து எல்லாமே இருக்குது. இந்த ப்ராடக்ட்லேயே எல்லாமே இருக்குது. கிளென்சர். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் எப்படி பண்ணுவேங்கிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ அந்த டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஸ்க்ரப்பில் இருந்து ஃபைனலி நான் போட போகிற பேக் மட்டும் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இது இனாஃப். நிறைய வேறு பிராண்ட்ஸ்லையும் வந்து கோல்டு ஃபேஷியலுக்கான கிட்ஸ் கிடைக்கிது. ஸோ நீங்கள் இப்படி ஒன்று வாங்கி வச்சுக்கிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்லேயே பண்ணுற மெத்தட்ஸை பார்த்து நீங்கள் வீட்லேயே செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இது தான். ஓகே, நம்ம பேண்டை போட்டு ரெடி ஆகிடலாம். ஓகே, நம்ம பேண்டெல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னோடய ஸ்பாஞ்ச். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாகவே வந்து முகத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளென்சரை யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு கிட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் வந்து ஒரு கோல்டு பேக் ஒன்று லாஸ்ட்டாக வரும். அந்த கோல்டு பேக்கில் தான் இருக்கிற மேட்ரே அதில் தான். அதை போட்டு ரிமூவ் பண்ணால் அப்படி ஒரு பிரைட்னஸ் ஒன்று நல்ல ஃபேஸுக்கு ஒரு லுக் ஒன்று கிடைக்கும். ஸோ மந்த்துக்கு நீங்கள் ஒரு டைம் மாதிரி நீங்கள் இப்படி பண்ணாலே போதும், நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ். ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிட்டில் ஃபர்ஸ்ட்டாகவே இருக்கிறது வந்து கோல்டு கிளென்சரை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 to 3 மினிட் மாதிரி நீங்கள் நல்லா கிளென்ஸ் பண்ணினீங்கன்னா நல்லா கொஞ்சம் மசாஜ் டைப்லேயே நல்லா நீங்கள் கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஃபேஸில் இருக்கிற கொஞ்சம் டஸ்ட்டு, நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்குள்ள எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிமூவ் ஆகி வரும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் தான். ஓகே டன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயுமே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு செல்ஃபாக ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுக்கோங்க. அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு ஸ்பாஞ்சை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை வீசிட்டு நீங்கள் அடுத்ததான் இன்னொரு ஸ்பாஞ்ச் வாங்கிக்கோங்க. அடுத்தது வீட்டில் யாராவது இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, இப்போ அம்மா இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாருக்கும் வந்து உங்களோட பர்சனலாக யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்சை வந்து கொடுக்க வேணாம். தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல. உங்களுக்குன்னு சொல்லி திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் செல்ஃபாக பண்ணுறது நல்ல. ஸோ கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது கோல்டு ஸ்க்ரப். பட் நல்ல ஸ்மெல் ஒன்று தருது, நல்ல ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. ஸோ கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது
நமக்கு நல்லாவே தெரியும், பியூட்டி கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி. பிகாஸ் எங்களோட ஸ்கின்னோட நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மசாஜெல்லாம் கொடுக்கும்போது எங்களோட நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆவி பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் எங்களோட ஃபேஸில் இருக்கிற அழுக்கு, சம்டைம்ஸ் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே வரதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு 5 minutes சரி நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு நமக்கு வந்து தெரியும், இந்த போடும்போதே தெரியும் இதில் வந்து ஏதாவது இந்த சொரசொரப்பாக ஒரு ஃபீல் ஒன்று ஆகும் நமக்கு. ஸோ அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஸ்கின்ல நல்லா நம்மளோட டீப்பாக ஸ்க்ரப் பண்ணி நம்மளோட அழுக்கு, நம்மளோட ஸ்கின்னை ஸ்மூத்தாக வெளியே எடுத்து கொடுக்குறது வந்து அந்த மெட்டீரியல் தான். ஸோ நல்லா ஒரு 5 minutesக்கு மசாஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். முக்கியமாக நம்ம ஸ்க்ரப் பண்ணதை வந்து நம்மளோட இந்த நோஸோட இந்த அண்டரில் இந்த மேலே இதில் தான் ரொம்ப வந்து சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் ஆக்களுக்கு எல்லாமே என்னது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆயில் படிஞ்சு அது வந்து அப்புறம் அப்படியே கவனிக்காமல் விடும்போது இங்கே எல்லாமே பிளாக் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் அது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸாக மாறி ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பொண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பார்க்க லைட்டாக பாலிஷாக நல்லா இருக்கணும், கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி அடிக்கடி ஃபேஸுக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளீனப்போ ஃபேஷியலோ அப்படி செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஒர்க் போகிற கேர்ள்ஸாக இருக்கலாம், நல்லா ஆஃபீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ், ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும்போது பண்ணிக்கிறது ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல கீழே வாய்க்கு கீழே இந்த தாடை பகுதியில், வாய்க்கு இந்த சைடில் 2 சைட், ஸோ நோஸ் அண்ட் இந்த ஏரியா எல்லாமே நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஓகே, 5 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன் ஃபேஸை. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம்டா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகே டன். இப்போ ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஃபேஸை. இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா ஃபேஸை வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். நல்லா நான் வந்து ஒரு 5 minutes ஸ்டீம் பண்ணிவிட்டு எந்த நோஸில் இருக்கிற இந்த தாடைக்கு கீழே இருக்கிற அண்ட் சின்ன 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 பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முகத்தை வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி செலூன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பெரிய இந்த மாதிரி ஸ்டீமர்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி பெரிய ஸ்டீமர்ஸ். செல்ஃபாக நம்ம வந்து வீட்டில் செல்ஃபாக நமக்கு மட்டும் தேவை அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி செல்ஃபாக பண்ணுறதுக்கான சின்ன ஸ்டீமர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீம் தான் இது. இதில் ரொம்ப ஈஸி, நமக்கு மட்டும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸி. அப்படி தான் இதை வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று வேணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ரூமில் கூட ஒரு சின்ன இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இது பாயில் ஆகி வரும்போது நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளோட ஃபேஸை கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்படியான ஒன்று தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் இப்போ ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 10 minutes ஆகிட்டு நல்லா வியர்த்துருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் எப்படி எனக்கு வந்து வியர்த்துருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல எல்லாமே வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன்.
பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டைம் எடுத்து பார்த்து நான் பண்ணுவேன். ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப சின்னதாக எல்லாமே நம்மளோட பிளக்கெட்ஸ் வந்து உள்ளுக்கு இருக்கும். நல்லா டைம் எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பார்த்து, ஏன்னா நாங்கள் ஈஸியாக வரும். நாங்கள் ஆல்ரெடி அதுக்காக தான் ஸ்க்ரப் பண்ணி முகத்துக்கு வந்து நல்லா நாங்கள் ஆவி பிடிச்சிருக்கோம். அதனால தான் ஈஸியாக வாரதுக்காக. ஸோ அதனால் ஈஸியாக வரும். கொஞ்சம் டைம் எடுத்து ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் மார்க்ஸ் ஆக்கிக்காமல் ட்ரை பண்ணி நான் முள்ள எடுத்துகிட்ருக்கேன். நல்லாவே போசஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு நல்லாவே கண்ணாடிக்கு விளங்கி சின்னதாக. நெக்ஸ்ட்டு நாங்கள் டோனர் கட்டாயம் யூஸ் பண்ணுவோம் இந்த போசஸ் எல்லாமே மூடுறதுக்காக. இல்லாட்டி நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு சொன்னால் திரும்ப அதுக்குள்ளே டஸ்ட் அதெல்லாமே போயிட்டு பிம்பிள்ஸோ இல்லாட்டி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட்டாக கட்டாயம் நாங்கள் டோனர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேக்ஸிமம் நான் எல்லாமே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்து ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா லைட்டாக ஃபேஸை ஒரு சின்னதாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா செவந்துட்டு நம்ம எனக்கு பிளக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நல்லா அமர்த்தி நான் எடுத்தேன். ஸோ நல்லா செவந்துட்டு முகம் ஆஸ் யூஷுவல் எனக்கு இப்படி தான் நல்லா செவக்கும். கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின். தென் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது டோனர். போசஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிறதுக்காக ஸ்கின் டோனர். ஸோ நான் நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுத்தாச்சு, டோனர் யூஸ் பண்ணியாச்சு. தென் நம்மளோட ப்ராடக்டில் இருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் நெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது மாய்ஸ்சரைசர் க்ரீம். இது வந்து ஃபேஸுக்கு இந்த கோல்டு பேக்கில் கொடுத்துருக்குற இன்னொரு க்ரீம். இதை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எங்களோட ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னுக்கு கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னடி யோசிக்காதீங்க. என்னோடய வந்து ஸ்டூடியோ வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒரே வெஹிக்கல்ஸ் போகிற அந்த நாய்ஸி தான். ஒரு 2 வீக்கில் மாதிரி என்னோடய லொக்கேஷன் மாற இருக்குது. அதாவது நான் வீடியோஸ் பண்ண போகிற லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறது. அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நாங்கள் நல்லா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கணும். முகத்துக்கு வந்து நல்லா அது வந்து ஒரு பொலிவை கொடுக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பண்ணோம் இல்லையா, போசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபேஸை வந்து நல்லா வலுன்னு நல்லா ஷைனியாக, கைக்கே ரொம்ப அதை தொடுறதுக்கு நல்லாயிருக்கும். மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 2 மினிட் மாதிரி, மேக்ஸிமம் ஒரு 2 மினிட் மாதிரி நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுத்துக்கொண்டா நல்லா. தென் நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்டு பேக்கோட மசாஜ் ஜெல். நான் இந்த மாய்ஸ்சரைஸ் க்ரீமை வந்து ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. லைட்டாக நம்ம அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து கோல்டு ஜெல் மசாஜ் ஜெல்லை வந்து நான் போட போகிறேன். இப்போ இந்த மசாஜ் ஜெல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதுவும் கோல்டு மசாஜ் ஜெல் தான். இதை வந்து நல்லா நம்ம வந்து ஃபேஸில் மசாஜ் பண்ணணும். எங்களோட ஸ்கின் எல்லாமே நல்லா எப்பயுமே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஃபேஷியலில் வந்து மசாஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் மசாஜ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலி வந்து கோல்டு பேக் யூஸ் பண்ண போகிறோம். 5 மினிட் to 7 மினிட் மாதிரி நம்ம இந்த ஜெல்லை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். கண்ணை சுற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக மசாஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பார்க்குறோம், லைட் முன்னுக்கு இருக்கிறோம், நிறையா ஒர்க் பண்ணுறோம், நைட்டில் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஐ மசாஜும் நான் பண்ணிக்கிறேன்.
மிடில் ஃபிங்கரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக ஸ்லோவாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஐயை சுற்றி நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஒரு 10 மினிட்ஸுக்கு நான் வந்து கோல்டு ஃபேஷியலோட கோல்டு கிட்டோட கோல்டு ஜெல்லை மசாஜ் ஜெல்லை நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக ஜெல்லை நான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில். லைட்டாக ஓவராக நீங்கள் ஃபேஸ்லேருந்து எடுத்துக்காதீங்க. நான் எடுக்க மாட்டேன் சாதாரணமாக வந்து நான், ஏன்னா அது போயிடக்கூடாது. அந்த மாய்ஸ்சரைசரும் நல்லா ஃபேஸுக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ரிமூவ் பண்ண மாட்டேன். ஓகே ஃபைனல் இது நான் யூஸ் பண்ணி நல்லா முடிச்சு வச்சுருக்கிறேன் கோல்டு பேக். இந்த கோல்டு ஃபேஷியல்லே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபைனலாக நான் போடுற இந்த கோல்டு பேக் தான். நல்லா ஷைனியாக இருக்கும். போடும்போதே அவ்வளோ ஷைனியாக ஸ்மூத்தாக இருக்கும். போட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே நம்ம உரிச்சு எடுக்கலாம். இப்படி நம்ம அழகாக இப்படி வரும். ஸோ நான் அதுக்கும் ரொம்ப ஆசை. எனக்கு அதுக்கப்புறம் முகத்தை நல்லா கழிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஷைனிங் லுக் ஒன்று கொடுக்கும். ஸோ ஃபைனலாக அந்த லுக் தான் பெஸ்ட்டான லுக்கு. கரெக்டாக நான் இப்போ லாஸ்ட்டாக காட்ட போகிறேன் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து இதோட ஃபைனல் லுக் இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் இப்போ இதை வந்து நல்லா காயம் மட்டும் இந்த பேக் காயம் மட்டும் இருந்துட்டு இந்த பேக்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கட். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கு என்னோட ஃபேஸ் வந்து எவ்வளோ ஷைனியாக இருக்குன்னு சொல்லி. எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வந்து இப்போ என்னோடய பேக்கை அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா டைம் கொடுத்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. என்னோடய பேக் நல்லாவே முகத்தோடு காஞ்சி அதை வந்து உரிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ஒரு டானரை யூஸ் பண்ணி டான் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நான் வந்து வீடியோவில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கோல்டு பேக்கோட கோல்டு கிட்டோட இந்த ப்ரொசஸில் பண்ணுற இந்த கோல்டு ஃபேஷியலோட ஃபைனல் எஃபெக்ட் இது தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது மோஸ்ட்லி நான் வந்து பண்ணுறது வந்து பிரைட்ஸுக்கு ஒரு 1 வீக்குக்கு முதல்ல வந்து பிரைட்ஸ் பண்ணிக்கிறது. அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுடைய ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் வீட்டில் நானும் இந்த பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லேடிஸ்க்கு. ஸோ மறக்காமல் என்னுடைய ஃபுல் வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அண்ட் என்னோட FB பேஜ் இருக்குது டிம்பிள்ஸ் மேக்கப் ஸ்டூடியோன்னு சொல்லி. ஸோ அந்த பேஜையும் போய்ட்டு லைக் பண்ணி என்னோட ப்ரைடல் ஃபோட்டோஸ், என்னுடைய பர்சனல் மாடலிங் ஃபோட்டோஸ், என்னோடய மாடல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். See you soon. Tata. Bye bye.